பாருங்க, இந்த நிதானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் ஊழியத்திற்காக போகும்போது அந்த ஊழியத்திலே இருக்கிற கிராமத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறி சொல்ற ஆவி உடையவா. அவங்களுக்கு அந்த லேடி இடத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போய் குறி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பொதுவாக அந்த ஏரியாவையே தன்னுடைய கையில வச்சிருந்த அந்த லேடி, அவங்க தான் இதுக்கு முன்னாடி கையில வச்சிருக்காங்க. ஆனா இந்த லேடி ஒன்ன கண்டுபிடிச்சாங்க, நம்மகிட்ட இருக்கிற ஆவி இந்த மனுஷனிடத்துல இருக்கிற ஆவியை விட என்னது பலவீனமானது. இந்த மனுஷன் மட்டும் இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொன்னா நம்ம இனி குறி சொல்ல முடியாது, நம்ம இடத்துல இருக்கிறது ஃபேக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வரும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா அவனை உயர்த்தி பேசுறது மற்றவங்களுக்கு முன்னாடி. இதை பாருங்க, நம்ம இடத்துல வந்திருக்கிறவங்க இவங்க, என்ன மட்டும் நீங்க ஹீரோவா நினைக்காதீங்க, அவங்களையும்